பசங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட இடம் இருந்த இடம்லாம் இப்படி தாங்க இருக்கும். எல்லாத்தையும் இனி சுத்தம் பண்ணணும். 7:30 போல் ஆரம்பிப்பேன் இந்த வேலையெல்லாம். ஒரு 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இன்றைக்கும் அப்படி தான் எல்லாத்தையும் பால், அதுக்கப்புறம் டீ போடுறது, அப்புறம் கூழ் கிண்டனையும் பக்கத்துலேயே, அப்புறம் மேலே இருக்க அடுப்பு மேடையில் இருக்க எல்லா பொருளும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அது கூட இன்றைக்கி மாவு அரைக்க வேண்டிய வேலை. நானும் கிரைண்டரில் எப்பவும் போல் மாவாட்டினேங்க. லாஸ்ட் பேஜ் ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க "நீ வேகமாக போடு, கரண்ட் இன்னைக்கு சடவுன் ஆஃப் ஆக போதுன்னாங்க." நானும் மிக்ஸி சார்லாம் போட்டு அடித்து எப்படியும் மாவாட்டி முடித்தேன். ஆனால் கரண்ட் இன்னைக்கு 10 மணிக்கு தாங்க போச்சு. நம்ம வீட்டில் பறித்த பிரண்டையை வச்சு பிரண்டை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பிரண்டை, சின்ன வெங்காயம், அது கூட பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கணும். அது கூடவே உப்பு, புளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். பசியையும் தூண்டும், ருசியும் அருமையாக இருக்கும். சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.